வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி என்னோடய அரேபியன் சீரீஸில் பாயில்டு எக் சாலட் ரெசிபி செஞ்சு காமிக்கிறேங்க. வாங்க ரெடி பண்ணலாம். இங்கே முதல்ல முட்டை அவிச்சு அதை ஆற வச்சு உரித்து 4 பாகமாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஐஸ் பக் லெட்டஸ், இது நறுக்கிட்டு ஐஸில் தண்ணியில் நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தழை, பார்ஸ்லே, கியூக்கம்பர், 3 கலரான குடமிளகா எல்லாத்தையும் நறுக்கி வச்சுருக்கேன். மாதுளை விதை, ஃபெட்டா சீஸ், எலுமிச்சம்பழம், வறுத்து பொடி பண்ண சீரகத்தூள், மிளகுத்தூள், உப்புத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல இங்கே சாலட் ஆயில் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க. அதில் எலுமிச்சம்பழம் சாறு, மிளகுத்தூள், உப்புத்தூள், வறுத்து பொடி பண்ண சீரகத்தூள் சேர்த்து நல்லா அதை கலந்துட்டேன். அடுத்து பூண்டு 2 பல் பூண்டு எடுத்து நல்லா துருவி அதில் சேர்த்துக்கினேன். இதுதான் நம்மளோட சாலட் ட்ரெஸ்ஸிங். இதில் கொஞ்சம் மல்லித்தழை கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்துட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பிளேட்டில் நான் ஃபஸ்ட்டு இந்த ஐஸ் பக் லெட்டஸு ஒரு லேயர் போட்டுக்கினேன். அடுத்து ஒரு லேயர் நான் இந்த குடமிளகா நறுக்கி வச்சுருக்கேன் இல்லையா, 3 கலர், பச்சை, சிகப்பு, மஞ்சள், அந்த குடமிளகாவை அதில் மேலே தூவிட்டேன். அதுக்கு மேலே வெள்ளரிக்காவை தூவியிருக்கேன். இப்போ நம்ம மாதுளை விதை, புதினா, மல்லி, பார்ஸ்லே அது எல்லாம் தூவிக்கலாம். அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த அவிச்ச முட்டையை அது மேலே அரேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே ட்ரெஸ்ஸிங்கை ஊற்றிட்டோம்னா அருமையான எக் சாலட் ரெடி. நொடியில் ரெடி. இது ரொம்ப ஹெல்தி, சாப்பிட்லாம், எல்லோரும் சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்கேஸ் உங்கள் வீட்டில் குடமிளகா பச்சையாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கலன்னா கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி சேர்த்து நீங்கள் சாப்பிடுங்க. இந்த ட்ரெஸ்ஸிங்கும் ஒரு சைடில் நான் சர்வ் பண்ணிட்டேங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்தியான சாலட் ரெசிபி. மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.